சொல்லு ஆனந்து. எப்படிப்பா இருக்க? இருக்கேன்ப்பா. அருண் எப்படிப்பா இருக்கான்? இருக்காண்டா. ஆனந்து சொல்லுப்பா. ஆனந்து, என்னத்தடா சொல்றது? இந்த அருண் விஷயத்துல அனிதாட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுடா. நான் சிங்கப்பூர் கிளம்புறப்பவே அனிதா கிட்ட அருணை பாத்துக்க சொல்லி சொன்னேனப்பா. எங்கப்பா பிரஷர் மாத்திரைய போட்டுட்டு கண்ணை அசந்துட்டேன். அசந்துட்டு எந்திரிச்சு பார்த்தா சாயந்தரம் 5 மணிடா. பிள்ளைய பார்த்தா அப்படியே சூட்டு படுத்து கிடக்குறான். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு ஆனந்து. அவனுக்கு நான் வாயா இருக்கு, அப்பா பசிக்குது சாப்பாடு கொடுன்னு கேட்கறதுக்கு. சரி சரி, நான் அனிதா கிட்ட பேசுறேன், நீ எதுவும் கவலைப்படாத. இந்த கட்டை காடு போற வரைக்கும் கவலை இருக்குண்டா தம்பி. அனிதா, நான் ஒரு பெரிய காரியத்துக்கு போறேன். போங்க. வர கொஞ்சம் முன்ன பின்ன. ஆனா அருணுக்கு சாப்பாடு கொடுத்துறியாமா? அருணே உங்க புள்ள மாமா, ஏன் புள்ள இல்ல. நீ அவனுக்கு அண்ணிமா, அக்கா மாதிரி தானே? மாதிரிதான் மாமா, நிஜம் இல்ல. அருணை கவனிக்க வேண்டியது உங்களோட கடமை. அதுல என்ன கொண்டு வந்து திணிக்காதீங்க, இது எனக்கு தேவையும் இல்ல. இப்படி சொன்னா எப்படிமா? மாமா, இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணுனீங்க உங்களுக்கு நல்லது இல்ல. சரிம்மா. ஹலோ அனிதா. ஹலோ, என்னங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? வீடியோ கால்ல வாங்க. இதோ வரமா. என்னங்க ஏன் கையில கட்டு கட்டி இருக்கீங்க? என்ன ஆச்சு? பயப்படாத அனிதா, ஒர்க் பண்ற இடத்துல இரும்பு ராடு ஒண்ணு கையில விழுந்துருச்சு. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? எக்ஸ்ரே எடுத்து கட்டு கட்டி இருக்கு. 1 மாசத்துல குணமாயிடும் டாக்டர் சொல்லி இருக்காரு. நீ கவலைப்படாத. சாப்பாடு எப்படிங்க சாப்பிடுறீங்க? விருதுநகர்ல இருந்து செல்வாங்கிற ஃப்ரெண்டு என் ரூம்ல தங்கி இருக்காரு அனிதா. அவர் தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு. ஊட்டி விடுறாருன்னா பாரேன். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அனிதா. செல்வம் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. அதுல பாரு அனிதா, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எந்த உறவுமே இல்லாத ஒருத்தர் நம்மளுக்கு ஓடி வந்து உதவி செய்யறப்ப வாய் விட்டு அலனு போல இருக்கும்ல அனிதா? நிஜம்தாங்க. அனிதா, இந்த மாசம் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுனால கொஞ்சம் பணம் அனுப்ப முடியாது. கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கமா குடும்ப செலவுக்கு. சரிங்க, நான் பாத்துக்கிறேங்க. ஹலோ சரண்யா. சொல்லு அனிதா. ஒரு உதவி செய்யணும் சரண்யா. என்ன அனிதா? அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்குமாப்ல? அதான் வார குழு கட்டினேன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், சுத்தமா கையில காசு இல்ல புள்ள. சரி சரண்யா. உங்க வீட்டுக்கு சிங்கப்பூர்ல இருந்து காசு அனுப்புவாரே? அவருக்கு கையில அடிபட்டிருக்கு, இந்த மாசம் பணம் அனுப்ப முடியாதாம்ல. அட கடவுளே, இப்ப எப்படி இருக்காரு? ரூம்ல தங்கி இருக்கிற ஃப்ரெண்டு சாப்பாடு விட்டுறாரா சரண்யா. கவலைப்படாதடி, நல்ல சாமியை வேண்டிக்கோ. நீயும் ஒன்னால முடிஞ்ச கை கால் முடியாதவங்களுக்கு உதவி செய்தி, எல்லாம் சரியாயிடும். சரி சரண்யா, போனை வச்சிரட்டுமா? என்னம்மா சொல்ற? ஆனந்துக்கு கையில் அடிபட்டிருக்கா? ஆமா மாமா, கையில கட்டு கட்டி இருக்காரு. செல்வம்னு ஒரு அண்ணன் ஊட்டி விடுறாரா மாமா. போனை போட்டு கொடுமா, என் பிள்ளைகிட்ட பேசணும். இல்ல மாமா, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து அசந்து தூங்குறாராம், அப்புறமா பேச சொன்னாரு செல்வன்னு. ஏப்பா, யாருப்பா? நீ தான் ஒரு ரூம்ல தங்கி இருக்க செல்வமா? நீ தான் என் பிள்ளைக்கு ஊட்டி விடுறியாப்பா? யாரு பெத்த பிள்ளையோ நீ நல்லா இருக்கணும்ப்பா. தம்பி, என் பிள்ளைகிட்ட கொடுப்பா போன. அப்பா ஆனந்து, என்னடா இது? இங்க உன் தம்பி அருண் படுத்து கிடக்குறான் முடியாம, நீ அங்க கையில அடிபட்டு கிடக்குறேன்னு சொல்றாங்களடா. ஐயா அழுவாதப்பா, நீனு சும்மா இருப்ப. எனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு இங்க விடன்னு வருதுடா, நெஞ்சம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குடா. அடடா, அழுவை நிறுத்துப்பா. இந்த மாசம் செலவுக்கு என்ன பண்றது, பவித்ராவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது, அதை பத்தி யோசிப்பியா? அதை விட்டுடா தம்பி.
அம்மா போட்டிருந்த பவுன் தோடு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு இந்த மாசம் குடும்ப செலவுக்கு சமாளிச்சுக்கலாம். பிள்ளைக்கு ஃபீஸும் கட்டிக்கலாம்டா. சரிப்பா, அம்மாத்தோட அடகு வை, 2-3 மாசத்துல திருப்பிடலாம். சரியா? சரிடா தம்பி, உன் உடம்ப பாத்துக்க ராஜா. சரிப்பா, வச்சிட்டுமா? மாமா, உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே, இன்னும் கிளம்பலையா? அருணுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு போகணுமா? அருணுக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டேன் மாமா. அனிதா, என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, எந்த உறவுமே இல்லாத செல்வண்ணே என் புருஷனுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அருணுக்கு நான் ஊட்ட மாட்டேனா மாமா? அனிதா, அருண் இனிமே என் புள்ள மாமா.